வணக்கம். சினி சினி மினி மினி அண்ணாமலை ரஜினிகாந்த் கதாநாயகன் நடித்து 100 நாட்கள் ஓடிய திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. பாலச்சந்தருடைய கவிதாலயா பட நிறுவனம் தயாரித்த திரைப்படம் இது. இந்த அண்ணாமலை திரைப்படத்திற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ணாமலை படம் உங்களுக்கே நல்லா தெரியும். 1992ஆம் ஆண்டு திரைக்கு வந்து மகத்தான வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படம் குட் கார்ஸ் அப்படின்ற இந்தி திரைப்படத்தினுடைய கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அண்ணாமலை படத்தை தயாரிப்பது அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு அந்த படத்துக்கு டைரக்டராக அமர்த்தப்பட்டவர் வசந்த். கேளடி கண்மணி வசந்த். அவர் தான் இயக்குனர்னு போட்டு நாளிதழ்களில் முழு பக்க விளம்பரம்லாம் வந்துருச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் பூஜை அப்படின்ற லெவலுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி வச்சுங்களேன். பூஜை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. எனக்கு முன்னாடி பத்திரிகைலாம் செய்தியெல்லாம் வந்துருச்சு. அண்ணாமலைன்னு சொல்லி ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, கவிதாலயை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் பூஜை நடக்க போகுது. அந்த படத்தினுடைய இயக்குனர் வசந்த் அப்படின்றதெல்லாம் பத்திரிகைலாம் செய்தியெல்லாம் வந்துருச்சு. திடீர்னு என்ன காரணமோ தெரியல, வசந்த் வந்து அந்த படத்தில் இல்லை. வசந்த் நீக்கப்பட்டு இறுதி நிமிடத்தில் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி போட்டு அந்த ஏற்கனவே வந்த டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் வந்து ஏற்கனவே பூஜைக்கெல்லாம் முன்னாடியே பத்திரிகையில் டிசைன்லாம் போட்டாங்க. அதில் வசந்த் பேர் வந்துச்சு. அந்த பூஜை அன்னைக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய கோயில், பிள்ளையார் கோயில்னு இந்த லாஸ்ட்டில் ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் தான் பூஜை. ரஜினிகாந்த் வந்து அப்படியே வந்து அந்த மணி அடிக்கிறது மாதிரி அதே ஸ்டில்லு, அதே இமேஜ், அதே டிசைன் தான். டைரக்டர் பேரில் மட்டும் வசந்த் பேரை காணோம். பூஜை அன்னைக்கு பார்த்தா சுரேஷ் கிருஷ்ணா பேர் இருக்குது. அதில் வசந்த் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த படத்தை எடுத்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுரேஷ் கிருஷ்ணா வந்து அதுக்கு முன்னாடியே படம் டைரக்ட் பண்ணி அப்படின்னா கமலஹாசன் கதாநாயகன் நடித்த சத்யா படம் இருக்குல்ல, அது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2 தெலுங்கு படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்கிற மேட்ரு. கே பாலச்சந்தர் இயக்கிய இந்தி திரைப்படங்கள் இருக்குல்ல, அதிலெல்லாம் அவர் அசோசியேட் டைரக்டராக பணியாற்றிருக்கார். சனம் தெரி கசம், வறுமை நிற சிவப்பு இருக்குல்ல, அது ஹிந்தியில் இது பண்ணும்போது சுரேஷ் கிருஷ்ணாலாம் அசோசியேட் டைரக்டர். அதெல்லாம் வச்சு தான் பாலச்சந்தர் சார் வந்து வசந்த் இல்லை அப்படின்னு உடனே இந்த படத்தை யாரை டைரக்டராக போட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டராக போட்டு படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சுரேஷ் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, படப்பிடிப்பு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பூஜை வித்து ஷூட்டிங்கு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இவர் டைரக்டராக ஒப்பந்தம் செய்யப்பட்டு 48 மணி நேரம் கழிச்சு, அதாவது 2 நாள் கழிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இவர் என்ன தான் ஹிந்தி திரைப்படம் அப்படின்னா ஹிந்தி திரைப்படத்தை அப்படியே கார்பன் காப்பியாக பண்ணியிருக்க மாட்டாங்களே, தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்களே. இப்போ வசந்த் பண்ணும்போது வசந்த் ஏதாவது அவர் லெவலில் அவர் ஏதாவது மாற்றங்கள்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார்ல. இவர் ஷூட்டிங் பண்ணும்போது ப்ராப்பரான ஸ்கிரிப்டே இல்லைன்றாரு சுரேஷ் கிருஷ்ணா. அண்ணாமலை படம் 100 நாள் ஓடி இருக்குங்க. ஆனால் அந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டம் இப்போ இப்படி தான், ப்ராப்பரான ஸ்கிரிப்டே கிடையாது. ப்ராப்பரான ஸ்கிரிப்டே இல்லாமல் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ரஜினிகாந்த் கதாநாயகராக நடிக்கக்கூடிய திரைப்படம். ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்னா நாளைக்கு என்ன சீன் நம்ம ஷூட் பண்ணுவோம்ன்றதே எங்களுக்கு இன்றைக்கி தெரியாதுன்றார். தெளிவே இல்லாமல் ஒரு வேகா நாளைக்கு இதை பண்ணிக்கிடுவோம், இப்படி அமைச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் இப்படி தான் அண்ணாமலை படத்தினுடைய படப்பிடிப்பே நடந்துச்சுன்றாரு. அப்படி தான் இந்த வந்துருக்கு. அது பிறகு ஸ்கிரிப்ட் பின்னாடி பண்ணியிருப்பாங்க அப்படி வச்சுக்கோங்க. பண்ணி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் 100 நாட்கள் ஓடி எந்த அளவிற்கு ரஜினிகாந்தினுடைய கலையுலக பயணத்தில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ரஜினிகாந்தினுடைய தெரியும். ரஜினிகாந்தினுடைய வெற்றி படங்கள் அப்படிங்கும்போது அண்ணாமலையினுடைய பங்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய பங்கு. அப்புறம் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த வீரா திரைப்படத்தை சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணார். அது ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்மான பாஷா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தானே. ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கையும் பாஷாவையும் பிரிக்க முடியுமா? அவருடைய கலையுலக பயணத்தினுடைய உச்சம் இல்லையா பாஷா. அந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா. அதுபோல் பாபா திரைப்படத்தையும் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணார். எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஓடலை அப்படின்றது அடுத்த விஷயம். கமலஹாசன் கதாநாயகன் நடித்த ஆளவந்தான் படத்தை டைரக்ட் பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா தானே. அப்படின்னு இப்போ சுரேஷ் கிருஷ்ணா பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அண்ணாமலை படம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு திருச்சிக்கு போன சுரேஷ் கிருஷ்ணா இந்த திரைப்படத்தை திரையரங்கத்தில் பார்க்கலான்றதுக்காக மேரிஸ் தியேட்டர்னு இருக்குல்ல, அங்கே போயிருக்காரு. மேரிஸ் காம்ப்ளெக்ஸில் அண்ணாமலை திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆன 3வது நாள். இதில் என்ன ஆச்சரியமான ஒரு மேட்டர்னா, சுரேஷ் கிருஷ்ணா எப்படி இருப்பார்ன்றது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கே தெரியாது. இன்றைக்கினா ஓகே, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு, ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எல்லாமே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஃபோட்டோ கிட்ட பேட்டி கீட்டி எல்லாம் போட்டு
படம் ஆரம்பிக்கிற முன்னாடி ப்ரெஸ் மீட்டெல்லாம் வச்சு விஷுவலாக வந்து ஹூ இஸ் சுரேஷ் கிருஷ்ணான்றது தெரிஞ்சிடும். அன்றைக்கி இந்த வசதிகள்லாம் கிடையாதுல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து திரையரங்கிலே போய் உட்காந்து அந்த படத்தை பார்த்துருக்காரு. மக்களுக்கு மத்தியில் சுரேஷ் கிருஷ்ணாவை அங்கே யாருக்குமே தெரியல. படத்தினுடைய இயக்குனர் வந்து நமக்கு மத்தியில் கூட்டத்தில் ஒரு ஆளை உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காருன்னு அங்கே இருக்க மக்களுக்கும் தெரியல, ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் தெரியல. அவருடைய உருவம் இருக்குல்ல, இப்போ எஸ்பி முத்துராமன் அப்படின்னா நிறைய பார்த்துட்டே வந்துட்டாங்க. எஸ்பி முத்துராமன்னா எப்படி இருப்பார், பாலு மகேந்திரானா எப்படி இருப்பார், பாரதி ராஜானா எப்படி இருப்பார், பாலச்சந்தர்னா எப்படி இருப்பார், மணிரத்னம் எப்படி இருப்பார், இது எல்லாருக்குமே தெரியும். சுரேஷ் கிருஷ்ணானா எப்படி இருப்பார்? இப்போ கூட சுரேஷ் கிருஷ்ணா எங்கள் ரோட்டில் நடந்து போனால் மக்களுக்கு அடையாளம் தெரியுமா, இவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னு தெரியுமா? பாஷா படத்தினுடைய இயக்குனர் ரோட்டில் போனால் கூட தெரியாது. இப்போவே தெரியாதுன்னா அன்னைக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? சுரேஷ் கிருஷ்ணாவே சொல்கிறாரு, மக்கள் மத்தியில் உட்காந்து நான் படத்தை பார்த்தேன், என்னை வந்து யாருக்குமே அடையாளம் தெரியல, ஏன்னா அதனால யாரும் என்னை கண்டுக்கிறல, ஏதோ படம் பார்க்க வந்து எத்தனையோ ஆட்கள் நான் ஒரு ஆள், அந்த பேட்டன் தான் அப்படின்னு. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ரஜினிகாந்த் ரசிகன் யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னு. பிறகு அந்த ஆள் சொல்லி உடனே கூட்டம், ரஜினிகாந்த் ரசிகர்லாம் படம் பார்க்க வந்துருப்பாங்களா, 3வது நாள் தானே, ஒரு கூட்டம் வந்து அப்படியே சுரேஷ் கிருஷ்ணா வந்து அழகாக தூக்கிட்டாங்க. இது சுரேஷ் கிருஷ்ணா தான் சொல்கிறாரு. அது வேற நான் யாருன்னே தெரியாது, ஒரே ஒரு ஆளையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி, சார் நீங்கள் தானே டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணான்னு, இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நீங்கள் தானே சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த ஆள் சொல்லி அப்படியே ரஜினிகாந்த் ரசிகர்லாம் புடைசூழ வந்து அழகாக என்னை தூக்கிட்டாங்க. தூக்கி அப்படியே அவங்களுடைய இதில் வந்து நான் மிதந்த அன்பு வெள்ளத்தில் நான் மிதந்தேன்றாரு. அவர் கொண்டு வந்து அவரை கார் வெளியே நிற்கிது, அவர் கொடுக்காரு, அந்த கார் வர அவரை தூக்கிக்கிட்டே வந்து காருக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு அன்பு மழையில் சுரேஷ் கிருஷ்ணா அப்போ நனைஞ்சிருக்காரு அப்படின்னு வைங்களேன். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் திருச்சி மேரிஸ் தியேட்டரில் நடைபெற்ற அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சுரேஷ் கிருஷ்ணா ஒரு நேர்காணலில் ஆங்கில நாளிதழில் கூறியிருக்கிறார். அந்த ஆங்கில நாளிதழில் வந்து அந்த நேர்காணலை படித்த நான் அந்த வார்த்தைகள்னு ஒன்று இருக்குல்ல, அவர் சொன்ன அந்த எளிமை இருக்குல்ல, ஏன்னா யாருக்குமே அடையாளம் தெரியல, படம் முடிஞ்சு வெளியே வர்றது வரை மக்கள் கூட தான் நான் நடந்து வந்தேன், ஒரு ஆள் கூட என்னை நோட்டீஸ் பண்ணல, ஒரே ஒரு ஆள் தான் கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதெல்லாம் தேட்டரை விட்டு வெளியே வந்த பிறகு நான் சொல்ல போனால் இன்டர்வல்லாம் ஒரு வெளியெல்லாம் இருந்திருப்பார்ல, ஏதோ டீ காஃபியெல்லாம் குடிச்சிருப்பார்ல, அப்போல்லாம் யாருக்குமே தெரியல அப்படி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சுரேஷ் கிருஷ்ணா வந்து தன்னுடைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறத பார்த்து எனக்கு வந்து இது ஒரு அருமையான விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அதனால் அண்ணாமலை திரைப்படத்தினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றதும், அந்த படம் திரைக்கு வந்த சமயத்தில் எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவல்களை நான் இங்கு உங்களிடம் கூறுகிறேன்.